என் பேர் ஆஷா. நானும் ஒரு 3 குழந்தைகளுக்கு தாய் தான். நான் இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இப்போ தாவேகா விஜய் தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் இளைஞர் அணிகள் இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் என்னென்னமோ பேசுகிறாங்க. இப்போ அதாவது ஃபேஸ்புக்கை அங்கங்கே பார்க்கையில் பயமாக இருக்குது. நமக்கு ஒவ்வொன்று பார்க்குறோம், அப்படியே நெஞ்சே பதறுது. ஒவ்வொருத்தர் பொண்ணு பொண்டாட்டிங்குது, அதை அம்மா சொல்லலாம், அக்கா சொல்லலாம், தங்கச்சி சொல்லலாம், சித்தியை கூட சொல்லலாம். நான் பொண்டாட்டியாக இருப்பேங்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது, அப்படி பதறுதுங்க நெஞ்சு கேட்குறதுக்கு. அதை மாதிரி நான் என்ன சொல்கிறேன், அப்படியெல்லாம் பேசுனாங்கன்னா விஜய் என்ன பண்ண, ஒரு அம்மா இருக்கும், ஒரு அப்பா இருக்கணும். பிள்ளைங்க தவறு பண்ணுதுன்னா அப்படி பண்ணாத, அப்படி செய்யாதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி விஜய் தலைவர் தானே இந்த மாதிரி பேசுகிறது. விஜய் இப்போ வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாரா? பார்த்துருந்தா அந்த விஷயத்த ரசிகர்களுக்கு சொல்லணும். நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு கண்டிக்கணும். இது வரைக்கும் அவர் கண்டித்த மாதிரி எதுவுமே தெரியலைல்ல. இப்போ வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் சகஜம். இப்போ நம்ம இப்போ ஒரு வேளை விஜய் தோத்துட்டாருன்னே வைங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் தோத்துட்டாருன்னே வைங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் பாதின்னு சொல்ல முடியாது, 3/4 பேர் மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க. இதை மனநிலை பாதிக்கப்பட்டால் அந்த விஜய் இதெல்லாம் பொறுப்பை ஏற்றுக்குருவாரா? சரி, இந்த மாதிரி பண்ணுங்க, பண்ணாமல் இருங்கன்னு சொல்லி எந்த ஒரு விஷயமே அவர் பேசுறது இல்லையே. 41 பேர் செத்தும் கூட இவர் அப்பவும் இவர் ஓடினார் தானே. இப்பவும் எத்தனை பேர் செத்தாலும் இவர் பொறுப்பேற்றுக்குருவாரா? இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப மனசு பதறுதுங்க. அதனால் இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் இதெல்லாம் சகஜமாக எடுத்துக்கிட்டு, தோல்வியற்றோம் அப்படின்னு சொன்னால், வெற்றினா பரவாயில்ல, தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் சகஜமாக எடுத்துக்கிட்டு அமைதியாக இருங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, வெற்றிக்கான முயற்சி எடுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கலாம், இந்த வருஷம் இல்லைன்னா இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். அதுக்காக நீங்கள் யாருமே தவறான ஒரு முடிவுக்கு போயிடாதீங்கன்னு சொல்லி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி யாருக்கு என்று பல்வேறு நபர்களிடம் கேட்டபொழுது, சமூக ஆர்வலர் ஆஷாவிடம் கேட்டபொழுது அவர் சொல்கின்றார், விஜய் அவர்கள் தொண்டர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், அப்படி ஒழுங்குபடுத்தினால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாக இருப்பதாகவும், மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டுமானால் அவர் தன்னுடைய தொண்டர்களை, ரசிகர்கள் பட்டாளத்தை தொண்டர் பட்டாளம் மாற்றுவதற்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்து மென்மேலும் உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி முடித்திருக்கின்றார். நன்றி, வணக்கம்.